தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கேட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூல்ஸ். பொதுவாக இந்த கால்நடைகளை வந்து ஒரு வாகனத்தில் ஏற்றி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணணுன்றது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட முக்கியமான கீ ஹைலைட்ஸ் என்ன? ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கால்நடைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறவங்க என்ன மாதிரியான ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும், ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து ஏன் வந்து இந்த வழக்கு தொடரப்பட்டது, யார் வந்து இந்த வழக்கை ரைஸ் பண்ணாங்க, அண்ட் தென் வந்து இந்த வழக்கில் என்னெல்லாம் நடந்தது, ஸோ இதோட பேசிக் கீ டீட்டெயில்ஸை மட்டும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் இதற்கான தீர்ப்பு வழங்குறாங்க. ஸோ பிட்டிஷனர் வந்து இந்த கேட்டலில் வந்து போலீஸ் வந்து பறிமுதல் செய்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து இன்ட்ரீம் கஸ்டடியாக எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணுறாங்க. ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். ஸோ ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த கால்நடைகளை ஏற்றி கொண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாரு. அப்போது ஒரு சர்டன் கைட்லைன்ஸ் இல்லாமல் அதே மாதிரி அளவுக்கு மீறி அதிகமான அந்த கால்நடைகளை ஏற்றி போகும்போது ஸோ அந்த கால்நடைகளுக்கு ஏற்பட்ட இன்ஜுரிஸ் அண்ட் தென் வந்து இதை பார்க்கக்கூடிய பர்சன் ட்ரஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வழக்கு தொடர்றாங்க. இதன் பேரில் போலீஸ் வந்து பறிமுதல் செய்து அந்த வாகனத்தையும் அண்ட் தென் வந்து அந்த கேட்டலையும் வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஸோ இதை கேட்டு தான் அந்த பிட்டிஷனர் வந்து வழக்கை வந்து தொடர்றாரு. ஸோ அந்த வழக்கில் வந்து அறிவுறுத்தல் பட்டிருக்காங்க, சில கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ இது மாதிரி ஒரு பர்சன் நிறைய பேரோட பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பார்ட் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கும். அந்த கால்நடைகளை ஏற்றி கொண்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன மாதிரியாக அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும், ஸோ அது வந்து ஒரு காமன் கைட்லைன்ஸ். ஸோ யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு கால்நடைகளை ஏற்றி கொண்டு போகிறாங்கன்னா அவங்க இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ மேலும் வந்து இந்த பர்டிகுலர் வழக்கில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கேட்டில் இன் கண்டெய்னர் லாரிஸ். நாட் ஓன்லி ஓப்பன் வெஹிக்கிள், கண்டெய்னர்ஸ் மாதிரி க்ளோஸ்டு என்விரான்மெண்ட் உள்ள ஒரு இடத்துல வந்து இந்த கால்நடைகளை கொண்டு போனாலும் அதுக்கும் வந்து ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து காமன் டு நீங்கள் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும், கண்டெய்னராக இருந்தாலும் சரி இல்லை ஓப்பன் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ பேசிக்காக சில கீ கைட்லைன்ஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த தீர்ப்பில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அடிக்குவேட் ஸ்பேஸ் மஸ்ட் பி ப்ரொவைடட் ஃபார் கேட்டில் இன் டிரான்ஸ்மிட். ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணும்போது போதுமான இடைவெளிகள் இருக்கணும் அந்த வாகனத்தில். நீங்கள் அந்த கால்நடைகளை ஏற்றி போகும்போது அதில் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து இருக்கணும். சேஃப் லோடிங் அண்ட் அன்லோடிங் ப்ரொசீஜர் மஸ்ட் பி ஃபாலோட். இப்போது அந்த வாகனத்தில் எப்படி வந்து கால்நடைகளை வந்து ஏற்றுறாங்க, அதே மாதிரி அந்த அன்லோடிங் ப்ராசஸ், ஸோ கீழே இறக்கும் போதும் அதற்கான ரேம்ப், ப்ராப்பரான ரேம்பை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இன்ஜூரி ஆகாத மாதிரி இந்த லோடிங் அண்ட் அன்லோடிங் வந்து இருக்கணும். ஸோ ப்ராப்பர் வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மஸ்ட் பி மெயின்டைன். இன்கேஸ் க்ளோஸ்டு கண்டெய்னராக இருக்குது அப்போ என்ன பண்ணணும், அதுக்கான வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அந்த வாகனத்தில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஃபுட் அண்ட் வாட்டர் மஸ்ட் பி ப்ரொவைடட் ஃபார் லாங் ஜேர்னி. ஒருவேளை அந்த ஜேர்னி ரொம்ப லாங்காக இருக்குன்னா ஸோ ப்ராப்பரான இன்டர்வெல்லில் அந்த கால்நடைகளுக்கான உணவு, அந்த தண்ணீரை வந்து வழங்கணும். ஸோ ரெகுலர் ஹெல்த் மானிட்டரிங் இஸ் ரெக்வயர்ட் டியூரிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இதே மாதிரி லாங் பயணமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த ப்ராப்பரான இன்டர்வெல்லில் அந்த ஹெல்த் செக் மானிட்டரிங் வந்து பண்ணணும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட தூர பயணம், எக்ஸாம்பிள் நார்த்துலேருந்து சவுத் டு நார்த் வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னியாக இருக்குது, 2 நாள் 3 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் மோர் தென்
ஒரு ஃபுட் இன்டர்வல்ல தாண்டி இருக்க போகுதுன்னு சொன்னால், ஸோ அந்த டைமுக்கு ஃபுட்டும் இருக்கணும், தண்ணீர் இருக்கணும், அதே மாதிரி அந்த ஹெல்த் கண்டிஷனை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கான மானிட்டரிங்கு ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும். ஸோ அதை மானிட்டர் பண்ணணும் அந்த நபர். ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் ஃப்ரம் அத்தாரிட்டிஸ் மஸ்ட் பி கேரி. ஸோ இது வந்து பொதுவான ஒரு விஷயம். நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் முறைப்படி அதற்கான லைசன்ஸ் அண்ட் தென் டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ போஸ்ட் டிரான்சிட் கேர் மஸ்ட் பி என்ஷோர்ட் அப்பான் அரைவல். ஸோ நீங்கள் டெஸ்டினேஷன் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நபர் அந்த கால்நடைகளுக்கு இன்ஜூரிஸ் எதாவது ஏற்பட்டிருக்கா, ஸோ இந்த ப்ராப்பர் கேர் அண்ட் ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு காமன் கைட்லைன்ஸ் அந்த தீர்ப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பொதுவாக யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ், ஸோ கேட்டல் வைத்து கால்நடைகளை வைத்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈடுபடுறீங்கன்னு சொன்னால், ஸோ இந்த ரெகுலேஷன் பண்ணணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் வந்து ட்ரஸ்டீஸ் அண்ட் தென் அனிமல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு வந்து இதை வந்து பார்க்குறாங்க, என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வழக்கில் வந்து அந்த கால்நடைகளை வந்து போலீஸ் வந்து பறிமுதல் செய்து கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க. ஸோ மேலும் வந்து இதை வாங்கணும்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பர்டிகுலர் தீர்ப்பில் வந்திருக்க மாதிரி, இந்த கேஸில் நடந்த மாதிரி. ஸோ இந்த கைட்லைன்ஸ் வந்து ஒரு காமன் கைட்லைன்ஸ் ஃபார் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஈடுபடுற நபர்களுக்கு. ஸோ மேலும் வந்து இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கேட்டல் யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியரியாக இருக்குன்னா, ஒரு கேட்டல் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் ஓனர் கிளியர் டைரக்டிவ்ஸ் ஃபார் ஹியூமன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுற நபர் எதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ரூல். லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் தென் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ ஹேண்டிலிங் திஸ் பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி கேட்டல் ட்ரெஸ்பாஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பேசிக்கான நாலேஜ். அட்லாஸ்ட் த தீர்ப்போட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ரூலிங் என்ஷோர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வித் அனிமல் வெல்ஃபேர் லாஸ். ஸோ அனிமல் வெல்ஃபேர் லாஸில் எப்படியெல்லாம் வந்து பார்க்கப்படுது, அதற்கான ஒரு பேசிக் ரூலிங் ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த பர்டிகுலர் வழக்கு. ஸோ ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர்ட் கைட்லைன்ஸ் ஃபார் சேஃப் கேட்டல் டிரான்ஸ்போர்ட். ஒரு கேட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறவங்களுக்கு எப்படி வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுன்றதுக்காக இந்த ஜட்ஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தென் என்கரேஜஸ் ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஹியூமினிட்டி ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல். ஒரு அனிமலை எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த ஜாபில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி வந்து ஒரு ரூல்ஸ் ப்ளஸ் எப்படி ட்ரீட் பண்ணணுன்றது இந்த பர்டிகுலர் கைட்லைன்ஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய நபர்கள் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பேசிக்காக இந்த கால்நடைகள் இல்லை வைத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.